குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் பற்களை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்பீர் சிங் வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்பீர் சிங் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் பற்களை பிடுங்கியதாக புகார் எழுப்பப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பதியப்பட்ட 4 வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளின் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் பல்பீர் சிங்கிற்கு எதிரான புகார் குறித்து விசாரித்த மூத்த IAS அதிகாரி அபுதா தலைமையிலான உயர்மட்ட குழு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என அறிக்கை அளித்திருந்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்பீர் சிங்கிற்கு எதிராக துறை ரீதியான விசாரணை நடத்த குற்றக்குறிப்பாணையானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த குற்றக்குறிப்பாணையை ரத்து செய்ய கோரியும் அதற்கு தடை விதித்து கோரியும் தற்போது ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய பல்பீர் சிங் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனக்கு எதிராக விசாரணை நடத்திய அதிகாரியே தற்போது குற்றக்குறிப்பாணையை பிறப்பித்துள்ளார் என்றும் தனக்கு எதிரான 4 குற்ற வழக்குகளின் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ள நிலையில் துறை ரீதியான விசாரணை காரணமாக பதவி உயர்வு உள்ளிட்ட பணி பலன்கள் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தீர்ப்பாயம் மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. தனலட்சுமி. குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் பற்களை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்பீர் சிங் வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்பீர் சிங் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் பற்களை பிடுங்கியதாக புகார் எழுப்பப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பதியப்பட்ட 4 வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளின் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் பல்பீர் சிங்கிற்கு எதிரான புகார் குறித்து விசாரித்த மூத்த IAS அதிகாரி அபுதா தலைமையிலான உயர்மட்ட குழு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என அறிக்கை அளித்திருந்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்பீர் சிங்கிற்கு எதிராக துறை ரீதியான விசாரணை நடத்த குற்றக்குறிப்பாணையானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த குற்றக்குறிப்பாணையை ரத்து செய்ய கோரியும் அதற்கு தடை விதித்து கோரியும் தற்போது ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய பல்பீர் சிங் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனக்கு எதிராக விசாரணை நடத்திய அதிகாரியே தற்போது குற்றக்குறிப்பாணையை பிறப்பித்துள்ளார் என்றும் தனக்கு எதிரான 4 குற்ற வழக்குகளின் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ள நிலையில் துறை ரீதியான விசாரணை காரணமாக பதவி உயர்வு உள்ளிட்ட பணி பலன்கள் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தீர்ப்பாயம் மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.